ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மின்வெட்டு பிரச்சினை குறித்து சட்டப்பேரவையில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் விஜய் பவருக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கே பவர் போய்விட்டதாக விமர்சித்தார். சும்மா சொல்லக்கூடாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டார். எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அதுவும் ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க, அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கு மின்வெட்டு ஏற்படுகிறது என்பதை கணக்கெடுத்து சரி செய்து வருவதாக கூறிய அமைச்சர் நிர்மல்குமார், கடந்த ஆட்சியில் மின்சாரத்துறையின் கட்டமைப்பை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றப்ப தமிழ்நாட்டுக்கு ஏதோ மின்வெட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் எங்கெங்க எதனால மின்வெட்டு விழுதுன்னு நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டே வரோம், டேஷ்போர்ட் பப்ளிஷ் பண்ணிட்டே வரோம். அதுல எதனால என்ன காரணம்னு சொல்லிட்டே வரோம். இந்த துறை ஏன் இப்படி இருக்குன்னு நாங்க ஏற்கனவே தெளிவா சொல்லிடுறோம். இந்த துறையோடைய இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில இந்த துறையில 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அது இல்லாமல் இந்த துறையில எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இவங்க கடந்த 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் செய்யப்படவில்லை. தற்போது இருக்கும் மின் கட்டமைப்பை வைத்துத்தான் கடந்த காலத்தில் சீரான மின்சாரம் விநியோகிக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறிய நிலையில், மின்சாரத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை 2 நாட்களில் வெளியிடப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளாக எவ்வளவு பேர் ஆள் எடுத்தார்கள் என்று, எவ்வளவு பேர் வேலைக்கு ஆள் எடுக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் இன்னும் ஒரு சில நாட்கள்ல இதற்கான விளக்கமாக வெள்ளை அறிக்கையை நாங்கள் கண்டிப்பாக வெளியிடுவோம். இந்த துறையில் இப்ப வேக்கண்ட் மட்டும் 70,000 வேக்கண்ட் இருக்கு. இது எல்லாம் சீரமைத்து இந்த ஒரு வாரமாக 10 நாட்களாக மொத்தம் 125 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த துறையில நம்ம எதனால இந்த மின்வெட்டுகளை சரி செய்ய 125 குழுக்கள் அமைக்கப்பட்டு 500 பேர் வெளியிலிருந்து கான்ட்ராக்ட்லாம் எடுக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் மின்வெட்டுகள் இருக்கோ அது சரி செய்யப்பட்டிருக்கு. இரவில் மின்வெட்டு பிரச்சனை ஏற்படுவதற்கு தாவேக அரசு பகலில் பியூஸ் கேரியர் திருடப்பட்ட வீடியோவை வெளியிட்டதாக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டினார். அடுத்தது பியூஸ் கேரியர் திருடு போனதை சொன்னார். ஒரு சிறப்பான காட்சியை வெளியிட்டார். பகல் நேரத்தில் சிறப்பான வெயிலில் பியூஸ் கேரியர் திருடப்படுகிறது. அப்ப திருடு போனது ராத்திரிக்கு தான் கரண்ட் ஆஃப் ஆகுது. எங்கேயோ சர்க்கியூட்டை கரெக்ட் பண்ணி வச்சு அதுல டைமர் வச்சிருப்பாங்க பாருங்க. இங்க புடுங்கன்னா ராத்திரி 7 மணிக்கு மேல தான் அங்க கரண்ட் ஆஃப் ஆகிற மாதிரி டைமர் வச்ச ஃபியூஸ் கேரியர்லாம் புதுசா வந்திருக்குதாங்கிறது எங்களுக்கே சந்தேகமா இருக்கு. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.